ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆமாம் மக்களே, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான ப்ரொமோ ஷூட் வந்து முடிஞ்சிட்டதாகவும் ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சொல்லப்போனால் சரி ஓகே, ப்ரொமோ ஷூட்டே முடிஞ்சு போச்சு, அப்போ வந்து டேட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்ம எல்லாருக்குள்ளே வரும். ஆனால் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியலங்க. செப்டம்பர் இல்லைனா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கப்படுது. கண்டிப்பாக அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே, ப்ரொமோ ஷூட் முடிஞ்சிருச்சு, எங்க செப்டம்பர் இல்லைன்னா அக்டோபரில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னங்க, உள்ளே வரப்போகிற அந்த கண்டஸ்டன்ஸ் யார் யாராக இருப்பாங்க, எத்தனை பேராக இருப்பாங்க, ஒருவேளை அவங்களா இருக்குமோ, ஒருவேளை இவங்களா இருக்குமோ. போன சீசனில் நம்ம ஒருத்தரை பற்றி சொன்னோமே, அவர் உள்ளே வரலையே, ஒருவேளை அவர் இந்த சீசனில் வருவாரோ, சரி எடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேசிட்டு தான் இருக்கும். இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட பேரை வந்து சொல்லிட்டு தான் இருக்கும். சரி, அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ சரி ஓகே, இந்த ஷோவை வந்து யாருங்க தொகுத்து வழங்க போகிறாங்க, இதுதாண்டா மேட்ரு, இதுதாண்டா மெயினான விஷயம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஒன்றா இருந்து போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா போன சீசனில் பிரதீப் விஷயத்தில் கமல் சார் பண்ண ஒரு விஷயம் வந்து கமல் சார் மேலே இருந்த ஒரு மரியாதையை வந்து பயங்கரமாக குறைச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இவரெல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாருங்க, வேணாங்க, இவர் இந்த சீசனுக்கு வேணாங்க, சிம்புவை இறக்குங்க, விஜய் சேதுபதியை இறக்குங்க, கோபிநாத்தை இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கமல் சார் வேணான்னு ஒரு பக்கம் எதிர்ப்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து கமல் சார் நல்லா தானங்க பண்ணாங்க, போன சீசனில் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு சில பேர் வந்து கமல் சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கதையும் வந்து பார்க்க முடியுது. அதே நேரத்தில் கமல் சார் வந்து போங்கயா, எனக்குலாம் இது தேவையில்லடா, நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து கிளம்ப போகிறதாவும் 3 மாதம் அங்கே இருந்து அவர் வந்து அதை படிக்க போகிறதாவும் ஒரு சில விஷயம் வந்து பரவிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இந்த நியூஸ் உண்மையாக இருந்து கமல் சார் படிக்க போயிட்டார் அப்படின்னா சிம்பு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் வந்து மக்களுக்கு நடுவில் இருந்துட்டு தான் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் சார் எப்போவுமே வந்து அரசியலுக்காக இந்த பிக் பாஸ் மேடை வந்து எல்லா சீசன்லேயுமே வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்காரு. அதனால கண்டிப்பாக வந்து கமல் சார் வந்து இதை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கமும் வந்து பேசப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகினா மட்டும்தான் நமக்கு தெரிய போகுது. அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்க, உள்ளே வரப்போகிற அந்த கண்டஸ்டன்ஸ் யார் யாராக இருக்கும், இதெல்லாம் கற்பனையே, வேற உண்மை அப்படிங்கிறதுலாம் இதில் கிடையவே கிடையாது. இது எல்லாம் கற்பனையே, ஓரளவுக்கு உண்மையாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான். யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை சீசன் எடுத்தாலும் இவரோட பேர் மட்டும் எல்லாமே இருக்காதுங்க. அது வேறு யாரும் கிடையாது, மாக்காப்பா வந்து உள்ளே வர போகிறதா வந்து ஒரு சில நியூஸ் வந்து பரவிட்டுருக்கு. இதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது ஷோ ஆரம்பித்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆக்டர் விஜயகுமார், பப்ளு, ரியாஸ் கான், அஸ்வின், பூனம் பஜ்வார், ரோபோ சங்கரோட பொண்ணு வர்றதாகவும் இன்னொரு பக்கம் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சோனியா அகர்வால், கிரண், சிங்கர் ஸ்வேதா மோகன், கல்பனா, அமலா சாஜி, இப்படி சொல்லிட்டு போதும் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பேரோட பேரை வந்து நம்ம சொல்லிட்டு தாங்க இருக்கிறோம். இவங்க இல்லைன்னா அவங்களா இருக்குமோ, அவங்க இல்லைன்னா இவங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையாக நிறைய பேரோட பேர் சொல்லிட்டு இருந்தாலும் இதிலிருந்தும் நிறைய பேர் வர்றதுக்கு உள்ள வாய்ப்பு நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஆனால் ஒன்றுங்க, இப்போ கிடச்சிருக்கிற இந்த கண்டஸ்டன்ஸோட லிஸ்ட்டை பார்க்கும்போதே இவங்க எல்லாருமே இந்த சீசன் 8க்குள்ளே வந்தாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கப்படுது. வேறு லெவலில் இருக்குங்க, பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். சரி ஓகே, அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து செப்டம்பர் லாஸ்ட் வீக்கில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதா, இல்லைனா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னுமே தெளிவாக தெரியல. அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.